தீ பரவட்டும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் திருமேனி. தொடர்ச்சியாக நம்ம நியூஸ் சேனலை டெய்லி ஆன் பண்ணோம்னாலே ஒரு விவாதம்னு ஒன்று, அந்த விவாதத்தில் 2 சங்கி பயல்களும் நம்ம தோழர்களும் ஒன்றுக்கொன்னா உட்காந்து பல விவாதங்களை நடத்துகிறதும், அதில் சங்கிகள் டெய்லியும் மானாவாரியாக வாங்கி கட்டிக்கிறதும், நம்ம தோழர்கள் அவர்களை போட்டு வறுத்தெடுக்கிறதும் ரெகுலர் லைஃப்பில் நம்ம பார்க்குறது தான், டெய்லி நடக்கிற விஷயந்தான். அப்படியான ஒரு விஷயந்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாலை முரசு சேனலில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் நடைபெற்றிருக்கிறது. மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு கருத்தை வெளியிடுகிறார். அதாவது என்னென்னா, இந்திய நாட்டிற்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சது உண்மையான சுதந்திர தினம் கிடையாதுங்க. எப்போ ராமர் கோயில் அப்படிங்கிற ஒன்றை கட்டினாங்களோ அதுதான் உண்மையான இந்திய நாட்டிற்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான கருத்தை தெரிவிக்கிறாரு. அந்த கருத்துக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்வினையாற்றுகிறார். இப்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பக்கமாக நின்று அவர் சொன்ன கருத்திற்கு நாம் பக்கபலமாக நிற்பது தான் உண்மையான இந்திய குடிமகனினுடைய கடமை. ஆனால் அவர்கள் பாஜகக்காரர்கள் என்பதாலும் பாஜக மந்திரி என்பதாலும் மோகன் பகவத் சொன்ன கருத்தை அப்படியே விட்டுவிட்டு ராகுல் காந்தி மீது பல விமர்சனங்களை வைக்கிறார்கள். அதை மையமாக வைத்து ஒரு விவாதம் நடக்குதுங்க. இப்போ அந்த விவாதத்தில் வழக்கம் போல் 2 பாஜகக்காரங்களும் நம்ம தோழர்கள் ஒரு 3 பேருமாக இந்த விவாதம் நடக்குது. இந்த விவாதத்தில் நம்முடைய தோழர் இந்திரகுமார் அவர்களை ஒரு சங்கிப்பைய 27 வயசு தான் ஆகுது உனக்கு, நீ எனக்கு எதிராக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கிப்பைய கேட்குறாங்க. இப்போது ஒரு கருத்தை ஒருத்தர் தவறாக ஒரு இடத்துல பேசும்போது அதை எதிர்க்கிறது இது தப்புங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து சொல்கிறதுக்கு வயசோ பாலிடமோ இல்லை வேறு எதுவோ ஒரு காரணம் கிடையாது. நம்ம யாராக வேணால் இருக்கலாம். நம்மளுடைய கருத்து மிகச் சரியாக இருக்குமானால் அந்த இடத்துல நமக்கு சொல்லுவதற்கு நமக்கு துணிச்சல் தான் தேவையே தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர்கள் தன்னை எதிர்த்து ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதெல்லாம் இவர்கள் காலங்காலமாக பண்ணுற விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு அதுக்கு மேலே பதில் தெரியாது. இப்போ இதை சமாளிக்கணுங்கிறதுக்காக எதையாவது பண்ணி குட்டையை குழப்பணும் அப்படிங்கிறது காலங்காலமாக இவங்க பண்ணுறது தான். இப்போது இந்த ரஜினி முருகன் படத்தில் பஞ்சாயத்தை கலைக்கிறதுக்காக மாட்டை விட்டுடுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இதுவும். இப்படி இவர்கள் நிறையா உருட்டுன்னு உருட்டையெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ராகுல் காந்திக்கு ஒரு குரல் சொன்னீங்க, பதிவு செஞ்சீங்க, மகிழ்ச்சி. அதே மாதிரி மோகன் பாகவத்தை சொன்ன கருத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, அதுக்கு ஏதாவது குரல் வச்சிருக்கிறீங்களா புரட்சி கவிதாசன் கேட்கிறேன். 100 விழுக்காடு அந்த கருத்தோடு நான் உடன்பட்டு போகிறேங்க. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் மத ரீதியாக இந்தியாவிலிருந்து பிரிகிறது. இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே சமமாக இருக்க முடியாது, எங்களுக்கு தேசம் கொடுங்க, கொடுக்கலன்னா நாங்க எடுத்துக்குவோம் டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி முகமது ஜின்னா டிக்ளேர் பண்றாரு. லட்சக்கணக்கான இந்துக்கள் கொடூரமாக கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் நாடு அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப அதனுடைய எதிர்வினை என்ன இருக்கணும்? பாகிஸ்தான் பிரிந்த உடனேயே இந்தியாவுடைய எதிர்வினை இந்துஸ்தானாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் இந்துஸ்தான் தான் சொல்றாங்க. பாகிஸ்தான் இந்தியாவை யாரும் சொல்றது, இந்துஸ்தான் தான் சொல்றாங்க. அதனால அதனுடைய எதிர்வினையாக பாகிஸ்தான் என்று இஸ்லாமிய தேசம் பிரிந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இந்துஸ்தான் கிடைக்க வேண்டும். ஆனா இந்துஸ்தான் கிடைக்காமல் செய்தது ஒரு மிகப்பெரிய பாரபட்சம் இல்லையா, ஓரவஞ்சனை இல்லையா? அது அந்த நேரத்துல காலகட்டத்துல, அதாவது வண்ணத்தை நீதிப்பாங்க. அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு காந்தி காங்கிரஸ் கட்சியை கலைக்க சொன்னாரு. அன்னைக்கு கலைச்சிருந்தா இன்னைக்கு நாங்க காந்தி பரம்பரைன்னு அண்ணா கோபநாத் சொன்னாரு. ராகுல் காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியுடைய பரம்பரையா. இதை விட ஜோக்கு என்னங்க இருக்கு? காங்கிரஸ், அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தை காங்கிரஸை பிடிச்சு போட்டியா? இந்திய சுதந்திர போராட்டத்தை படம் வைத்திருந்தார். இந்திய நேஷனல் ஆர்மி சுபாஷ் போராடினார். செம்பரச பிள்ளை போராடினார். வானூர்தி போராடினாரு. இவர் நம்ம வீர சாவர்கர் போராடினாரு. வீர சாவர்கர் மன்னிப்பு கேட்டாரு. 1000 பேரை உச்சரித்து நீதிமன்றத்தில் கண்டனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற ராகுல் காந்தி ஒழுங்கா வரலா பிடிச்சா அப்படி பேச முடியுமா? வீர சாவர்கர் உலக வரலாற்றுல 14 நாள் அப்படியே மித்த நிகழ்ச்சியில நினைச்சு பாருங்க. சரி, அந்த மாதிரி சூழ்நிலை யாரும் கொடுத்திரையை நெஞ்சரையை அனுபவிக்க முடியுமா? சரி, இல்ல புரட்சி கவிதாசன் ஒரே ஒரு சந்தேகம். இல்ல, நீங்க பாரதிய ஜனதா கட்சி புரட்சி கவிதாசன் அரசமைப்பு சட்டத்தை ஏற்கிறீங்க, அதை மதிக்கிறீங்கல்ல? சரி, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசுறீங்க? உலகம் எல்லாம் இந்துஸ்தான் தான் இந்தியாவை அடைக்குது, அப்பயே இதை இந்துஸ்தானமா அறிவிச்சிருக்கணும், அப்போ ஒரு ஓரவஞ்சனையா செயல்பட்டு இதை அறிவிக்காம தடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க. இது அரசமைப்புல இருக்கா? இப்படி இருக்கா? நம்ம எக்ஸ்பிளனேஷன் வேற சார்.
அதாவது என்னுடைய உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை நீங்க வணங்குகிறீங்க, அதை போற்றி பாதுகாக்கிறீங்க, அது பாதுகாப்பு நாள்னு வச்சு அதை கடைபிடிக்கிறீங்க, மகிழ்ச்சி. அரசமைப்பு சட்டத்துல இடம்பெறக்கூடிய கருத்துக்கு நேர்முரணான ஒரு கருத்தை இப்படி பொதுவெளியில பேசுறீங்க, ஆஸ்பிரேஷன் வேற சொல்றீங்க, இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இல்லங்க, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வெரி வெல் என்னன்னு சொல்லுங்க. அந்த பிரியாம்பிள் அதாவது அறிவிச்சுள்ள அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சாசனத்துல பிரியாம்பிள்ல செகுலரிசம் இருக்கா, சோசியலிசம் இருக்கா? அப்ப இடையில நீங்க சேர்த்தீங்க. அப்ப அது உங்களுக்கு பிடிக்கலையா? அது உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல அது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல ஏங்க இந்துக்கள் வந்து மதச்சார்பற்றவர்கள், அதை புரிஞ்சுக்கங்க. சரிங்க, இப்ப செகுலரிசம் சோசியலிசம் சேர்த்தது உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? சார் இந்துக்கள்ங்கிறதே புளூரலிஸ்ட் சார். இங்க கருத்திங்கிறவன் இருப்பான், கருத்திங்கிறவன் இருப்பான், சாப்பிடுறவன் இருப்பான், சாப்பிடாதவன் இருப்பான், துறந்தவன் இருப்பான், துறக்காதவன் இருப்பான், அத்வைதியும் இருப்பான், துவைதியும் இருப்பான், விசிஷ்டாத்வைதியும் இருப்பான். இந்துங்கிற மதமே அது பாரதிய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளாதவர்களால் இந்து மதத்தை புரிந்து கொள்ள முடியாது, பாரதத்தை புரிந்து கொள்ள முடியாது. யார் இந்து அப்படிங்கிறதுக்கு மோகன்ஜி பாகவத் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயதசமி விழாவில் அறிவிச்சாங்க. இந்தியாவில் பிறந்த, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருமே இந்துக்கள் தான். அப்புறம் இவர் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்றாரு, அதை கண்டிங்க. அவனும் இந்த நாட்டின் குடிமகன் தானே, அவனை இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணேன்றாரு, கண்டிங்க. சரி ஓகே ஓகே சரி பேசுவீங்க, அதை நாங்க பாத்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? ரெண்டாவது சுற்றுல இடையில செய்யலாம். சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அதனால இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள், இந்துக்கள் அப்படிங்கிறதான் RSS உடைய கான்செப்ட். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அதனால எல்லாமே மதம் அதிகம் தான். யாரும் வந்து ஈராக்ல வந்து இறக்கல. அது இந்த கைமால் கோவில் கணவாய் அப்படிங்கிற ஒரு கதைய வெக்கம் இல்லையா வரலாற்றுல மாநிலவியல் அறிஞர்கள்லாம் உலகம் முழுவதும் சொல்லியிருக்காங்க. முதல் வந்தேரிகள் திராவிடர்கள், இரண்டாம் வந்தேரிகள் ஆரியர்கள் சொல்லியிருக்காங்க. DNA ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அதோட இடப்பெயர்ச்சி, நீங்க இடப்பெயர்ச்சி தத்துவமே உங்களுக்கு தெரியலங்க. உங்களுக்கு நல்லா தெரியுமே, அதுதான் 2000 வருஷமா பாத்துட்டு இருக்கமே. மனிதன் வந்து அவர் வந்து உணவை தேடி உலகம் முழுவதும் பயணித்திருக்கிறார், வாழ்க்கையை தேடி உலகம் முழுவதும் பயணித்திருக்கிறார். நதிக்கரையில இருந்ததுதான் நதிக்கரையில நாட்டில படைத்திருக்கிறார். இந்த அடிப்படை ஜோடி கூட இல்லாம யாருக்கு வந்து புரட்சிதாசன் நேரம் கிடக்கிறோம், நிறைவா உங்க பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல அது அப்புறம் சமூகம் போது வாட் இஸ் கவர்மெண்ட், வாட் இஸ் ஸ்டேட், இது ஆங்கிலத்தில் சொன்னாதான் புரியும். நாடு என்பது வேறு, அரசு என்பது வேறு. ஓகே. ஸ்டேட்னா நாடா? ஸ்டேட்னா நாடா? இருங்க இந்திரகுமார் முடிச்சுங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள். முன்னாடி இருக்கிற சட்டம் பார்த்தா வழக்கறிஞர் மாதிரி தெரியுது. இதே வாதத்தை கோர்ட்ல சொல்லுங்க. ஸ்டேட்னா நாடுன்னு நல்லா அவார்டு கொடுப்பாங்க நாக்பூர்ல கூப்பிட்டு. அப்ப கண்ட்ரினா என்ன? கண்ட்ரினா என்ன? நீங்க பேசுறதுக்கு தகுதியே கிடையாது சார் இந்த சுற்றுல. 27 வயசுல என்கிட்ட பேச போனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? மதவெறியர்களை பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வெளிய போங்க, பேசாதீங்க. சரி 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 ஓகே. புரட்சிதாசன் ஓகே, உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. நிறைவு கருத்து ரைட். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இந்த நாட்டோட இப்போ இந்திய அரசுக்கு தலைவர் வந்து பிரதமர் வந்து திரு நரேந்திர மோடி. மக்கள் அரசியல் கட்சிகள் வந்து ஒரு குழுக்கள், பல கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட ஒரு மக்கள் குழுக்கள் ஒரு அரசியல் கட்சி வழியாக ஒரு அரசாங்கத்தை மக்கள் ஆதரவோடு தேர்ந்தெடுக்கிறது. அந்த அரசு தான் மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி. மத்திய அரசினுடைய பிரதமர் சொல்லிட்டாருன்னா இது இவ்வளோ வேகத்தில் பேசுகிறதுல நியாயம் இருக்குது. அவர் RSS சீஃப் திரு மோகன் பகவத் வந்து இந்த நாட்டில் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே இந்து நலனுக்காகவும் இந்துக்களினுடைய பாதுகாப்புக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் RSS, ராஷ்ட்ரிய சேவக் சங்.
அவர் அது சம்பந்தமா பேசுறதுல எனக்கு தப்பு இருக்கிறதாக எனக்கு தோணல. இல்ல அது சம்பந்தமா பேசாம இந்திய சுதந்திரத்தின் மீது அவர் எழுப்பக்கூடிய அந்த கேள்வியும் அந்த கருத்து 92ல கோயில் ராமர் கோயில் இடிச்சது இவங்க 2 பேரும் தானே. ராமர் கோயில் இடிக்கும்போது எந்த கவர்மெண்ட் இருந்தது? இவங்க 2 பேரும். கோபண்ணா இருக்காரு, நம்ம காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ்ல தானே சார் இருந்தது 92. சரி, கல்யாணத்துக்கு இந்த மாநிலத்துக்கு இருந்தாரு, மாநிலத்துக்கு அவர் இருந்தாரு. ஆனா சென்ட்ரல்ல யார் ஆட்சியில இருந்தா நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியுமா? சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வர்ற ஆளு இப்படி ஃப்ராட் பண்ணுவார்னு யாருக்கு சார் தெரியும்? காரணம் அவங்க கடமையை செய்திருக்காங்க. காரணத்துக்கு நான் கல்யாண் சிங் சார் அவங்க கடமை கல்யாண் சிங் ஏமாத்தினார், உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்தினார். யாரு கடமையை செஞ்சது? மத்திய அரசு டெல்லியில இருந்து அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் இப்ப சொல்லட்டுமா? நீங்க டைம் தெரியல. கடமையை செஞ்சது யாரு? அத்வானியும் அந்த அவங்க அத்வானி இல்ல சார். கோயிலை இடிச்சது யாரு? அது கடமையா? கோயிலை இடிச்சது யாரு? கோயிலை இடிச்சது யாரு? கோயில் தற்கொலை செய்து கொண்டது. பக்தர்கள் இடித்தாங்க. காந்தி எப்படி தற்கொலை பண்ணாரோ கோயில் தற்கொலை பண்ணிருச்சு. ஒரு பண்பாடு இல்ல ஒரே நிமிஷம். பொய் சொல்றது பண்பாடு கிடையாது. இன்னொருத்தர் பேசும்போது ஒருத்தர் பேசுறாங்க. ஒரே ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்துங்க. கடமையை செஞ்சாங்கன்றீங்களா? யாரு கடமையை செஞ்சா? எது கடமை? நரசிம்மராவ் கடமை செஞ்சாருன்னு சொல்றேன். அப்படியே அவரை குற்றம் சாட்டுனீங்க. ஏன் நான் அவங்களும் உடந்தையா இருந்தாங்கன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி கடமையை செஞ்சிருப்பாங்க? ஏன் உடந்தையா இருந்தா செய்யக்கூடாதா? உடந்தையா இருந்தா செய்யக்கூடாது. அவருக்கு அதை ஏத்துட்டு இருக்காரு. அவர் ஒத்து பேசாம சும்மா இருந்தார் 2 நாளைக்கு. இல்ல நீங்க யார சொன்னீங்கங்கறதுல சரி ஓகே. சம்பவங்கள் நடக்கும்போது அந்த ஆட்சி தான் இருந்தது என்பதை வலியுறுத்துவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அது பெரிய தேச துரோகமாக இப்ப சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 1524 பாபர் இந்த நாட்டுக்கு உள்ள வந்தது. இப்ராஹிம் லோடியும் தௌலத் கான் 2 பேரும் அவரை இன்வைட் பண்ணி வர வச்சு போர் நடந்து இங்க வந்து 4-5 வருஷம் ஆண்டு சரபு நதி கரையில் அவர் தங்கி இருந்து பாபர் நாமான்னு அவர் எழுதுற எழுத்துல அந்த குறிப்பிட்ட நாட்களை எழுதாம விட்டு அது நடந்ததெல்லாம் அதை இடிச்சது ஆரம்பிச்சது அதில் தொடர்ந்து சத்தது எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு குதிரைக்கு ஒரே என்னுடைய அறிவை மேம்படுத்திக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சரியா தவறா? சரியா தவறா? அது தவறுன்னு பேசுறாங்க. இடிச்சவங்க இடிக்கும் போது ஆட்சியில இருந்தவங்களே தவறுன்னு பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க சரியா தவறா? அது சரி, இடிச்சது சரியா? சரி, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சரி. சரி, அதத்தான் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. பொது வெளியில இப்படி நீங்க சொல்றீங்க. சரிதான். என்ன சார் பாபர் அதுல இருந்தது ராமர் கோயில் தானே சார்? ராமர் கோயில் அங்க இருந்தது. இல்லன்னு இவங்க எப்படி சொன்னாங்க சார்? தொல்லியல் ஆய்வு இல்லன்ட்டாங்க. அந்த இடத்துல இருந்த கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் கொடுத்த வாக்குமூலம் அதுல பதிவா இருக்கு இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? அதுல எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. கல்லு எப்படி இருந்தது ஜட்ஜ்மென்ட்ல இருக்கா? ஜட்ஜ்மென்ட்ல எல்லாம் சொல்லிருக்காங்க. ஆனா தீர்ப்புல நாங்க அது முடிவு பண்ணலன்னு சொல்லிருக்காங்க. அப்படி அந்த நீங்க சொன்னது ஆர்எஸ்எஸ் காரர் கூட வாக்குமூலம் கொடுத்தாரு கோயிலுக்குள்ள சிலையை தூக்கி போட்டோம்னு. அதனால அப்புறம் சரி இல்ல அப்புறம் அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க. இல்ல ராஜ்யசபா புரட்சி கவிதாசன் எதுக்கு கோயில் கட்ட அனுமதிச்சாங்க? ராஜ்யசபா ஜட்ஜ்மென்ட் படி இல்ல, அப்புறம் எதுக்கு கோயில் கட்டால? அதனால சார் சந்திரசூட் விமர்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கண்ண மூடி கடவுள்கிட்ட கேட்டு தீர்ப்பு எழுதுறேன்னு சொன்னார்ல சொல்றாங்க சார். ஓவரால அது முடிவு பண்ணிருக்காங்க. சரி இவரு இல்ல ஆர்எஸ்எஸ் வந்து ராஷ்டிரிய சேவக் சங்ங்கிற ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமே இது இந்தியாவில் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்கிறது. 6ஆம் நூற்றாண்டிலேயே அந்நியர்கள் படையெடுப்பு எப்படி நடந்தது, மதங்கள் எப்படி உள்ள வருது, மத ரீதியா 6ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த மதத்தின் வழியாக தான் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் என்கிறது உணரப்பட்டு யாரு உணர்ந்தா? அன்னைக்கு எந்த பெரியவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் ஆள சொல்லணுமா? ஆள சொல்றேன் கேளுங்க. குருநானக்ல இருந்து குருநானக், தாது, ராம்தாஸ், மீராபாய், ராணா, அதாவது இருங்க, தேவேந்திரநாத் தாகூர், ஈஸ்வர சந்திர வித்யாநாதர், தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், அன்னிபெசன்ட் என்ன செஞ்சாங்கிறது வரலாறுல இருக்கு. 6ஆம் நூற்றாண்டு இல்ல 6ஆம் நூற்றாண்டுல இருந்து வருதுன்ற 15ஆம் அடுத்து வாங்க.
வர்றவர்கள் அந்நிய படையெடுப்பாளர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வராங்க, அவங்க பிறகு மதத்தை கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் மிஷினரி கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, மிஷினரியை கொண்டு வராங்க. அப்போ இவங்கெல்லாம் மதத்தை வைத்து அதை ஆளுமை செய்யும் பொழுது, ஜனநாயக பிரதிநிதித்துவத்தை பெறும் பொழுது, நாம் மதத்தை எல்லா தனித்தனியாக இயங்கி கொண்டிருக்கிற மதத்தை ஒன்று சேர்த்து அதை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணினதுடைய தொடர்ச்சி தான் RSS. அது கூட இல்லைங்க. நீங்க உங்களுக்கு ஏன் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு சார்? அப்புறம் எப்படி இந்த கருத்து சார்? அவர் அந்த அமைப்புக்கு RSS இந்து மக்களுக்காக ஒரு பாதுகாவலனாக அவர் இருக்கார், அந்த அமைப்புக்கு தலைவராக இருக்கார். சரி, இப்போ இதை பார்த்துருப்பீங்க, உலகத்திலேயே பொய் பேசுறதுக்குன்னு ஒரு டிகிரின்னு ஒன்று படிச்சுட்டு வந்தாங்கன்னா அது உண்மையில் யார் அப்படின்னா இந்த RSS, பாஜக, நாம் தமிழர் கட்சிக்காரங்களாக தான் இருப்பாங்க. வேறு யாரும் இருக்க முடியாது. இப்படியெல்லாம் பொய் பேசுகிறதுக்கு உலகத்திலே யாருனாலே முடியாதுங்க. அப்படியும் பொய் பேசிட்டு என்னமோ உத்தம சீலர் மாதிரியும் உலகத்திலேயே இவங்க தான் நல்லவங்க மாதிரியும் நடந்துக்குவாங்க. பார்த்தீங்களா, நம்மளால் இது தாங்கவே முடியலைங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் சத்தியமாக நடிக்கவே முடியாது. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய வரலாறு அந்த மாதிரி. ஏன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சுவனக்கி இப்படியான வரலாறுகள்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்படியெல்லாம் இவங்க உருட்டின உருட்டுக்கு நம்ம ஆளுக சும்மா கையில் பச்சை மட்டையை எடுத்து வச்சு வெளுன்னு வெளுத்து வாங்கியிருக்காங்க. வெளுத்து வாங்கினதை தாங்க முடியாத இவனுங்க இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஐயோ அம்மானு கத்தியிருக்கணும். கத்துனா எங்கே மானம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் நம்ம தோழர்களே எடுத்து கத்தியிருக்கிறானுங்க. கத்துன உடனே நம்ம தோழர்கள் சும்மா இருப்பாங்களா? வச்சு வாங்குன்னு வாங்கி விட்ருக்காங்க. இப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எச் ராஜான்னு ஒரு ஆள் இருந்தார். இப்போ அதே போல் இந்த அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்காப்புல, இந்த சீமான்னு ஒரு ஆள் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னை எதிர்த்து யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்து நானும் ரவுடி தான், வேட்டியை முடிச்சு கட்டினா நானும் ரவுடி தான் அப்படின்னு வருவாங்க. ஆனால் பொசுக்குன்னு அந்த கேஸ் அப்படி அவங்க பக்கம் திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயா சாமி மன்னிச்சிடுன்னு காலில் விழுந்துருவாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அந்த வரலாற்றின் பின்னணியிலிருந்து வந்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக வரும். நம்மளாலெல்லாம் முடியாது. ஏன்னா நமக்கு வந்து சுயமரியாதை, மானம் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த மாதிரியாக சங்கிகளை தொடர்ச்சியாக வெளுத்து வாங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய தோழர் இந்திரகுமார் அவர்களுக்கும் தோழர் கனகராஜ் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக இதே போன்று நீங்கள் பல மேடைகளில் பல இடங்களில் சங்கிகளை தோலுரிப்பதுமாக, சங்கிகளினுடைய முகத்திரைகளை கிழிப்பதுமாக, அதே போல பொய் பேசக்கூடியவர்களை எல்லாம் குமிய வைத்து கும்மு என்று குமுற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது தீ பரவட்டும். நான் திருமேனி. நன்றி.